ஈசா யோகா மையத்தின் நிகழ்ச்சி நடத்துவது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட நிலையில் அச்சத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் எந்த காரணமும் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது ஈஷா யோகா மைய நிகழ்ச்சிக்கு தடை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஈஷா யோகா மையம் நடத்த உள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சி அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையைச் சேர்ந்த சிவஞானன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அரசு நிர்ணயித்துள்ள ஒலி அளவான 45 டெசிபல் ஒலி அளவை விட அதிகமான அளவில் வனப்பகுதி நிகழ்ச்சி நடத்தப்படுவதால் வெள்ளையங்கிரி வனச்சூழல் மிகுந்த பாதிக்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிவராத்திரி விழாவின் போது விதிமுறைகள் பின்பற்றுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணையாக வந்தபோது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஈஷாவில் மகா சிவராத்திரி விழாவின் போது அனைத்து சட்ட விதிகளும் பின்பற்றப்படுவதாகவும் விதிகள் அமல்படுத்துவதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் விதிகளை மீறி இரவு நேரங்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் ஒலி மாசு ஏற்படுத்தப்படுகிறது என்று அவர் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஈஷாவில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்புக்காக 3 புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு 7 லட்சம் மக்கள் வருகை தரும் நிலையில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் போதுமானவை அல்ல என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஈஷா வளாகத்தில் உள்ள கல்வி நிறுவன கட்டிடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் 70 ஏக்கர் நிலத்தில் தான் விழா நடத்தப்படுவதாகவும் சரவணம்பட்டியில் வசிக்கக்கூடிய மனுதாரர் எப்போதெல்லாம் சிவராத்திரி விழா வருகிறதோ அப்போதெல்லாம் பக்கத்து நிலத்துக்காரர் ஆக்கிவிடுவதாக ஈஷா தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஒலி மாசு கட்டுப்படுத்தவும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கும் போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ள நிலையில் வெறும் அச்சத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் எந்த காரணமும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.